ഹലോ എല്ലാവർക്കും മലബാർ കിച്ചണിലേക്ക് സ്വാഗതം. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி தான். ஒரு சிம்பிள் டேஸ்டி தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாய் வச்சதும் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன், ஒரு 3 பூண்டு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நாம் இதுக்கு சேர்க்குறது உளுந்து, அப்புறம் பருப்பு, எந்த பருப்பானாலும் போதும். சாம்பார் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் சேர்க்குறது காரத்துக்காக மிளகு சேர்க்குறோம். நான் இங்கே ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிச்சப்பு, புதினா சேர்த்துக்கிறேன். நான் இங்கே சட்னி கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் கூடி ஒரு 2, 3 மிளகு கூடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு 8 மிளகு எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 5 மிளகு தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கினதும் நாம் அந்த மிக்ஸை மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை மட்டும் கொஞ்சம் கூடி வேகணும். அதுக்கு நல்லா இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி இப்படி திருப்பி போட்டு எடுத்துச்சுன்னா தக்காளி வெந்துருச்சு. இனி நாம் லாஸ்ட்டாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூடி மல்லித்தழை போட்டுக்கலாம். இனி நாம் இது ஒன்று சூடாறினதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது தண்ணி சேர்த்து அரைங்க. லாஸ்ட்டாக நாம் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. வினிகர் வேண்டான்னு இருக்கிறவங்க புளி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ நம்ம சட்னி ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க.